சார் வணக்கம். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சற்று முன்பு காலமாயிருக்காரு. அவங்களோட நினைவுகளை நினைவுலைகள் அப்படின்னு சொல்றதை விட நெஞ்சில் நீங்காத நினைவுகள் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவரு வந்த காலத்திலிருந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க பார்த்தாலும் பக்தரா என்ன பக்தரு அப்படின்னு அவ்வளவு ஒரு இதுவா என்னுடைய சொந்த அண்ணன் அண்ணி அப்படித்தான். இதுக்கு பிறந்த நாளுக்கெல்லாம் நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். முதல்ல போயிட்டு அவர் கையால ஊதி கையால ஊதி ரெண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ணி போன உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாரு. இல்ல நான் போய் சாப்பிட்டு வா அப்படின்னு பாஸ்கருக்கு ஏதாவது கொடு அப்படின்னு அன்னிக்கிட்டு சொல்லுவாரு. காஃபி சாப்பிடுவாரு. நான் ஏதாவது ஒரு கார் வாங்கினேன்னாக்கா அவரை முதல்ல சீட்ல உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட இருந்து நான் சாவியை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் போவேன். அந்த மாதிரி நான் எல்லா பேச்சிலையும் நான் சொல்ற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் இல்லை அம்மா. அப்படி சாப்பாடு போட்டு என்னை தூங்க வச்சு அப்படி பார்த்து ரசிச்சு சிரிச்சு அப்படி இல்லாம இருந்தவர். அவர் எத்தனையோ பேருக்கு இறைவனா இருந்தார். இன்னைக்கு அவரே இறைவன் கிட்ட போயிட்டார். அவரே இறைவன் தான். ஏன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வந்தவர் வந்தார், வென்றார், சென்றார் அப்படிங்கிறதுதான் முனைய வார்த்தை அண்ணனை பத்தி சொல்ல முடியும். வென்றார், அதுக்கப்புறமா அந்த சென்றார், இதற்கு இடையில மட்டும் இல்லாம வந்தார். அந்த வென்றாருக்கு இடையிலேயே பட வாய்ப்புகள் வருவதற்கு முன்பே அவருக்கு அந்த தர்ம சிந்தனை வந்துவிட்டார். அந்த பிறப்பிலேயே வந்தது நினைக்கிறேன். சாப்பாடு எந்த நேரமும் அவருடைய அந்த ரோஹிணி லாட்ஜுக்கு போனோம்னா எப்ப வேணாலும் சாப்பாடு கிடைக்கும். அதுக்கப்புறமா அவருடைய ஆபீஸ், அவருடைய வீடு, எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்கும். எங்க போனாலும் உதவி கிடைக்கும். எனக்கெல்லாம் நடிகர் சங்கத்துல என்ன சேர்த்து எனக்கு காடு கொடுத்தது அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் தான். அதனால என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு ஒன்னும் புரியாம இப்போ இந்த நியூஸ பார்த்த உடனே அப்படியே ஒரு பெரிய தலையில இடி விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு இதயத்திலேயே இடி விழுந்த மாதிரி நான் ஒரு ஃபீலிங்கோட நான் அப்படியே இருக்கேன். என்னமோ அண்ணன் போயிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை கலங்கிய கல்வியோட போயிட்டு வாங்கன்னா மறுபடியும் நீங்க கேப்டன் அண்ணாவாவே நீங்க வாங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்க எல்லாரும் மறுபடியும் உங்களை பார்க்கணும், ரசிக்கணும், உங்க கையில மறுபடியும் வாங்கி சாப்பிடணும், உங்களுக்கு எந்த பல உதவிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்போம். நடக்குமான்றது தெரியல. கடைசியா நீங்க எப்ப சந்திச்சீங்க அந்த நினைவுகள் ஞாபகம் இருக்கா சார்? அவருடைய உங்களுடைய அது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பட பூஜைக்கு வந்திருந்தாரு தம்பி. அவருடைய மகன் நடிச்ச சமூக பாண்டியன் நடிச்ச பூஜைக்கு வந்திருந்தாரு. அப்ப பார்த்துட்டு கேட்டாரு, என்ன பாஸ்கர் எப்படி இருக்க, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், உட்கார் உட்கார் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கலந்துட்டாரு. அதுக்கப்புறமா பார்க்க முடியல. அதுக்கப்புறமா நான் பல தடவை போனேன், அவர் ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா நடப்பு இந்த 2ஆண்டு காலம் இந்த கொரோனா, அதனால எங்கேயுமே போக முடியல. எனக்கு அண்ணனுக்கு வேற உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. பல தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு தடவை மேட்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டு நான் அங்க போனேன். அப்ப இது மாதிரி அண்ணனுக்கு தொற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க, வேண்டாம் நீங்க அங்க போக வேண்டாம், அந்த ஃப்ளோருக்கு நீங்க வந்துட்டு போனீங்கன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவும் பார்க்க முடியல. அதுக்கப்புறமா என்னுடைய மகள் திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு போனேன். அப்பவும் வீட்டுல இல்ல இப்ப வேண்டாம், இப்ப பார்க்க வேண்டாம், யாரையும் பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுதான் கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறமா நான் பார்க்கல. இப்ப அவர் இறந்துட்டார் அப்படின்னு கேள்விப்படுறோம். இப்பவும் இந்த நிலைமையிலையும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதையும் மீறி அவர் மேல் பற்றும் பாசமும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் குமிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக என்ன செய்யறதுன்றது ஒன்னும் புரியல. கடைசி வரைக்கும் இப்போ எப்படியோ ஒரு அவ்வளவு கம்பீரமாக, அவ்வளவு அழகாக, அவ்வளவு ஒரு இதுவாக பார்த்த அந்த முகத்தை அப்படியே மனசில் நிறுத்திக்கும். அண்ணன் இறந்து போயிட்டாங்க, இறந்து போய் அவங்க படுத்திருக்கிற மாதிரி நாங்க பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் இருக்கிறேன். அண்ணன் போயிட்டு வாங்கன்னா நீங்க இறைவன், நீங்க இறைவனாக ஆயிட்டீங்க, நீங்க இறைவனாக இருந்து எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யுங்க. நீங்க நல்ல ஆத்மா, நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்வீங்க. எல்லாருக்கும் நிச்சயமாக வந்த இடத்தில், பிறந்த இடத்தில் மட்டுமில்லாமல் வந்த இடத்தில் மட்டுமில்லாமல்
இப்போது சென்ற இடத்திலும் உங்களுக்கு புகழ் இருக்கும்னா இதுதான் நான் சொல்றது. அவருடைய கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் அன்னிக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தான் எல்லாரும் ஆறுதல் சொல்லணும். ஏன்னாக்கா நான் அவங்க வீட்டுல அவருடைய தம்பி, எனக்கு தான் ஆறுதல், எனக்கு நானே தான் ஆறுதல் சொல்லிக்கணும். பார்க்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் அண்ணன் அண்ணன் தான். அவ்வளவுதான். போயிட்டா இறைவன்கிட்ட போயிட்டா.